வீக்கெண்டில் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல ஸ்பாட்டும். வாட்டர் ஷோ ஒன்று நடக்கும். இந்த தேரில் வந்து லைட் ஷோ நடக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டென்ட் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த வள்ளுவர் கோட்டமுக்கு தான் வந்திருக்கோம். 80 கோடி செலவில் வந்துட்டு 80 கோடி செலவில் இப்போ வந்து புதுசாக திருப்பியும் கட்டியிருக்காங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி அதுவும் ரொம்பவே நல்லா கட்டியிருக்காங்க. இந்த இடத்த பெயிண்ட் எல்லாமே அடித்து எல்லாமே புதுசாக மாற்றிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபார்வர்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது, இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதே மாதிரி எப்படி வரணும், எந்த மாதிரி இடத்துலேருந்து வரணும்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் தந்துடுறேன். என்னோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளுவர் கோட்டம் வந்துட்டு மெயின்லேயே இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக தந்துடுறேன். அதை பார்த்தாலே வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் நுங்கப்பாக்கம் சைடு வந்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வந்துடும் போதே வந்துட்டு ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது மொத்தமே வந்து 4 கேட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேட் இது, செகண்ட் கேட் வந்து மெயின் ரோட்லேயே வரும், தேர்ட் கேட் வந்து பார்க்கிங் இருக்கும், ஃபோர்த்து கேட் பேக் சைடில் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட் வழியாக வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு வியூ பார்க்கலாம். ஏன்னா இந்த வழியாக வந்தால் மட்டும்தான் வந்துட்டு அந்த தேர்லேருந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். ஸோ என்ட்ரன்ஸாக சும்மா வேறு லெவலில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே புதுசாக வந்துட்டு இது பண்ணி 80 கோடி செலவில் வந்துட்டு கட்டியிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ கடைசியாக தமிழ் படிக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு படித்தது அறம் பொருள் இன்பம்னு அந்த சைடு இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்துட்டு எனக்கு உண்மையாக வந்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் சொல்லுங்கள் இதை பற்றி. வீக்கெண்டில் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல ஸ்பாட்டும் இது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோட. பசங்க முக்கியமாக பசங்களை கூட்டிகிட்டு வாங்க, இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வள்ளுவர் கோட்டம் எப்போ ஓப்பன் பண்ணான்னு சொல்லி போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வள்ளுவர் கோட்டம் மெட்ராஸ் டிக்ளர்டு ஓப்பன் பை ஃபர்குதீன் அலி அகமது ஏப்ரல் 15, 1976 அப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உன்ன சைடு வந்துட்டு கலைஞர் அந்த டைமில் வந்து சிஎம் அந்த கலைஞர் தான் இதுக்கு எல்லாமே வந்துட்டு அப்ரூவல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஜனவரி 31 1976 அப்போது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் 89 அப்போது இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு மற்ற வேலைலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கே. இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இதுதான் ஹைலைட்டான விஷயம். ஸோ இங்கே டேரெக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க, வெய்ய மாடம், ஸோ மாடிக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரூம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சைட்டில், ஸோ இங்கே தான் குறள் மணி மாடம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ஸோ குறள் 1330 குறளும் இங்கே எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அங்கங்கே சீனரிஸும் இருக்கும், ஆர்ட் ஒர்க்கும் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். நாங்கள் பசங்களெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லித்தரலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே குறள் தான். இங்கே குறள்லேயே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர குறள் இல்லைனா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச குறள் எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்குது, அது ஒரு மீனிங்கும் இருக்குது. எவ்வளோ திருக்குறள் இருக்கோ அதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி மீனிங்கும் இங்கே தந்திருக்காங்க. நல்லாவே இருக்குது. நீங்கள் பசங்களாம் கூட்டிகிட்டு வந்தால் இங்கே இதை காட்டி புரிய வைக்கலாம் எல்லாருக்குமே. தமிழை பற்றி நல்லா வந்துட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இங்கே தான் அந்த தேர் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்க்கலாம். அந்த தேருக்கு தான் முக்கியமாக இங்கே வந்ததே நம்ம. ஸோ இதுக்குள்ளேயே வந்துட்டு லிஃப்ட்டும் இருக்குது. லிஃப்ட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு க்ளோஸில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக ரொம்ப வந்துட்டு டீசெண்டாகவும் இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது, ஹைஜீனாகவும் இருக்குது. மேபி இப்போ புதுசுனால அப்படி இருக்கும் போல். ஒரு வருஷம் வந்து கழிச்சு வந்து பார்க்கலாம், அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கும் வேறு வழி இருக்குது. இதுக்கும் மேலே வந்துட்டு ஒரு இடம் இருக்குங்க பாருங்க. ஸோ இதுக்கு மேலே போனோம்னா அந்த தேரோட அந்த இதே தெரியுது. அந்த தேர் வந்து கீழேருந்து இவ்வளோ மேலே வருதுன்னா எவ்வளோ பெருசாக கட்டியிருப்பாங்கன்னு பாருங்க. அதுவும் ரீசெண்டாக கட்டினது இது. ஸோ பக்கத்தில் வந்தோம் இப்போ நம்ம. ஸோ மேலே அந்த கிளைமேட்டுக்கும் அந்த இது கோபுரத்துக்கும் செம்மையாக இருக்கு பாருங்க. ஈவினிங் டைம் வந்தால் ஒரு செம்ம வியூ இங்கே பார்க்கலாம் நீங்கள். கிளைமேட் செம்மையா இருக்கு. ஸோ கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி இந்த வியூவும் செம்மையா இருக்கு. கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்றாதீங்க. சென்னைக்கு முக்கியமா டூரிஸ்ட்லாம் வந்தீங்கன்னா, அதே மாதிரி சென்னையில வந்தீங்கன்னா முக்கியமா வந்துட்டு போயிடுங்க. ஒரு வீக்கெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த தேரோட கோபுரம் தெரியுதுல்ல, ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம இப்படி போனாதான் அந்த சைடில் பார்க்க முடியும். அதே மாதிரி தேர் ரொம்ப பெருசா இருக்கும் இங்க, அதையும் காட்டுறாங்க. ஸோ நம்ம மேலேருந்து வந்தோமா, வந்துட்டு இந்த தேருக்குள்ள போனோம். இப்போ கீழேருந்து வந்துட்டு இந்த கீழ் வியூ வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே டைம் ஆகும் இருட்டாகும் கூட்டம் இன்னும் நிறையா தான் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 வகையான ஷோ. வாட்டர் ஷோ ஒன்று நடக்கும், இந்த தேரில் வந்துட்டு லைட் ஷோ நடக்கும். அதுவும் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உட்கார்றதுக்காக அந்த இதுவும் போட்டிருக்காங்க படிக்கட்டு. ஸோ இங்கே உட்காந்து கூட நம்ம வியூ பண்ணலாம். அதே மாதிரி வாட்டர் ஷோக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸில் வந்து நான் காட்டணும் பார்த்தீங்களா, நிறைய படிக்கட்டு இருக்குல்ல, அங்கே உட்காந்து நம்ம அந்த இதுவும் பார்த்துட்டு போகலாம். மெதுவாக உட்காந்து பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்படி போயிட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்படி போகணும். ஸோ இந்த பக்கமும் வழி இருக்குது. ஸோ அதுதான் இது சென்டரில் இருக்குது. இது சுற்றி வந்து இடம் வாக் பண்ணுறதுக்கு, அப்படியே வந்துட்டு அந்த சைடு இந்த சைடு போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரியும் இருக்குது, அன்னம். ஸோ இங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்கான லிமிடெட் திங்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா குறள் அங்காடின்னு சொல்லிட்டு திருக்குறள் புக்ஸ் வந்துட்டு இங்கே சேல் பண்ணுறாங்க. அதையும் வந்து
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டும் உள்ள இருக்கு. மேபி ஃபியூச்சரில் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் டே டைமில் மட்டும்தான் இருக்குது, நைட் டைமில் வந்துட்டு இல்லை. இங்கே சேல் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெட்ரோ வாட்டரும் இருக்குது. ஸோ வந்துட்டு வாட்டர் எப்படின்னா அந்த 3 வகையான ஹாட்டு, கூலு, நார்மல் அந்த மாதிரி ஒரு மிஷினும் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரீ தான் இங்கே. ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. இப்போதைக்கு க்ளீனாக இருக்குது. ஃப்யூச்சரில் தான் தெரியும் அது க்ளீனாக இருக்கா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 6:30லேருந்து மியூசிக்லாம் போட்டு ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருவாங்க. சின்ன சின்ன லைட்ஸு. 7 o'clock ஷார்ப்பாக வந்துட்டு அந்த லைட்டிங் ஷோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ தண்ணியில் வந்து லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேரில் ஃபுல்லாகவே வந்து லைட் செட் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த தேரை பார்க்கறதுக்கு. ஸோ இந்த தேர்லையும் வந்துட்டு லேட்டஸ்ட் ஷோ நடக்கும். ஸோ அதுவும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒளிக்காட்சி லேசர் ஷோ ஆரம்பிக்கப்படுவதால் அனைவரும் ஸோ ஒன்ஸ் அந்த வாட்டர் டான்ஸ் செல்லுமாறு லைட் எல்லாத்தையும் போட்டுறாங்க. போட்டுட்டு அவங்களே அனௌன்ஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த தேராண்ட போங்கன்னு சொல்லிட்டு. தேராண்ட வந்துட்டு அந்த ஒளிமொழியும் லேசர் டான்ஸ் ஷோ, ஒளிமொழியும் லேசர் ஷோ வந்துட்டு நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாரும் கிளம்பி அதுக்கு தான் போகிறாங்க. ஸோ முடிஞ்ச உடனே நீங்களும் போயிடுங்க. இந்த வாட்டர் ஷோ வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தான் கண்டக்ட் பண்ணாங்க. உண்மையாக சொல்கிறேன், என்ட்ரி ஃப்ரீயாக. அதே மாதிரி இந்த இடம் ரொம்பவே ஒர்த்து. சின்ன பசங்களுக்கும் அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் இந்த இடம். நீங்கள் வந்தால் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்கூலுக்கு அவங்க என்ன தான் போனாலும் நீங்கள் வீட்டில் வந்து உங்களால் சொல்லித்தர முடியலன்னு சொல்லி யோசிக்காமல் இங்கே வந்தீங்கன்னா ஒரு இதையும் காட்டி காட்டி நீங்கள் ஈஸியாக சொல்லித்தரலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வீக்கெண்டு இல்லை டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து போங்க. என்ட்ரி ஃப்ரீ, அதனாலே நிறைய பேர் வராங்க. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ட்ரி காசு வைக்கலாம். இப்போதைக்கு ஃப்ரீ. அது யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பாட் வந்துட்டோம் இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இடம் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால எல்லோரும் கீழே உட்காந்துட்டாங்க. மனிதன் நாகரீகம் எனும் குடிலில் ஏறி வசிக்கத் தொடங்கும் முன் ஒலிகள் அரை கூவல்களாய் வடிவம் பெற துவங்கிய காலம் தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி நம் அன்னை தமிழ் மொழி. இயற்றி தந்த தமிழ் தாயின் தலைமகன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வ புலவர் திருமகன் திருவள்ளுவர்.
வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியது மட்டுமல்லாமல் பேருந்துகளில் திருக்குறள், பள்ளி பாடங்களில் திருக்குறள், திருக்குறள் கவியரங்கம், திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார். ஒரு என்னதான் ஒரு 10 நிமிஷம் ஷோவாக இருந்தாலும் ஃபுல்லாக வந்துட்டு எங்கேஜாக வச்சாங்க. தமிழை பற்றி, திருவள்ளுவரை பற்றி, திருக்குறளை பற்றி, அப்புறமா வந்துட்டு தமிழ் எங்கெங்கே வந்துட்டு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கலைஞர் என்னென்ன பண்ணாரு, இதுக்காக என்ன பண்ணாரு, இந்த வள்ளுவர் கோட்டத்தில் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக புரிய வைக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்து ரொம்ப இதாக வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு இந்த இடத்த பற்றியும் வள்ளுவர் பற்றி உங்கள் பசங்களுக்கு புரிய வைக்கவும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி வீடியோட எண்டு வந்துச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கண்டென்ட் தமிழ். பாய்.